சண்டி குதிரை குழுவினர்களுக்கு வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் ஜாம்பாங்க அனைவருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பர்டிகுலராக ரெண்டாவது மெலோடி சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். அது வேறு யாரும் இல்லை, மக்களுக்கு ஜெய்சங்கர் அவர்கள். அவருடைய வளர்ப்பு தான் ராஜ்கமல். ராஜ்கமல் கூப்பிட்டு 2-3 நிகழ்ச்சிகளால் வரவே முடியல. இது கண்டிப்பாக வரணும்னு அறியல, நிச்சயமாக அதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ராஜ்கமலுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. கே பாலச்சந்தர் சார்பா அவருடைய மேனேஜர் வந்திருக்காரு. பாலச்சந்தர் சாருக்கு எல்லாமே கூட இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருந்தவர். ஸோ ஒரு கேபி சார்பா அவர் வந்த மாதிரி நான் இந்த இடத்துல இதெல்லாம் ராஜ்கமல் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதே மாதிரி ஒரு பாரதிதாசன் அது போன்ற மிகப்பெரிய வசனகர்த்தாக்கள் வரிசையில் அடல் திருக்கும் வசனங்களை எழுதும் லியாகத் அலிகான் வந்து இந்த அளவுக்கு ராஜ்கமல் வாழ்த்திருக்காருன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சாதனை படைத்தவர்கள்லாம் அரவிந்தராஜ் சார்லேருந்து ரவிக்குமார் சார்லேருந்து சமுத்திரக்கன் எல்லாருமே வந்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் வந்து பேசும்பொழுது அவர் என்னோட இனத்தை சேர்ந்தவர்ன்றதை சொன்னார். பத்திரிகை எழுத்தாளருங்கிறது பொதுவாகவே இது போன்ற பத்திரிகைகள் வந்து இது போன்ற படங்களை வந்து சின்ன படம் பெரிய படம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இன்றைக்கி ஊடகங்கள் தான் வந்து எல்லா படத்துக்கும் இன்றைக்கி ப்ரமோஷன் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பிஆர்ஓஸ்லாம் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இது நம்மளுடைய சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால நம்மளுடைய பத்திரிகை சம்மந்தப்பட்ட தோழர்கள் அனைவரும் மேலும் இந்த படத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த படத்தை நம்ம ப்ரமோட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்களும் அதில் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்கிறேன். பல விதமான சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிற ரவிக்குமார் சார்லாம் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சினிமாவில் வந்து எத்தனையோ கவிஞர்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ இசையமைப்பாளர் வந்திருக்கிறாங்க, பாடலாசிரியர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு முயற்சி ஒரு தடவை நடந்துச்சு, அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்லை. அது என்னன்னு சொன்னால் அந்த ஆதியில் பாடல், அதாவது ஆதிய அந்தம்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வார்த்தையிலே முடியும், மறுபடியும் அதுக்கு அடுத்த வார்த்தை தொடர்ந்து அதிலே வந்து மறுபடியும் அதே ஃபினிஷிங் வரும். வசந்த கால நதிகளிலே வயிறுமண் நீரலைகள், நீரலைகள் நெஞ்சிலே இப்படியே வரும். 12 நிலைவலிகள், நினைவலைகள் தொடர்வது என்றால் அப்படியே கடைசியில் திரும்பி அப்படியே வந்து வசந்த கால நதிகளிலே வந்து முடியும். இதுதான் அந்தாதின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் இதற்கு லட்சக்கணக்கான பாடல்கள் வந்திருக்கு, நூற்றுக்கணக்கான இசையமைப்பாளர் வந்திருக்கிறாங்க, பாடலாசிரியர் பாடகர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான் இது ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. 3 முடிச்சு படத்தில் குருநாதர் இயக்குனர் சிகரம் தான் இந்த முயற்சி எடுத்தார். MS விஸ்வநாதன் தான் அதுக்கு இசையமைச்சார். அதற்கப்புறம் வைரமுத்திலிருந்து எவ்வளோ கவிஞர்கள், எத்தனையோ பேர் நானும் பார்த்துட்டேன், எத்தனையோ இயக்குநர்கள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னே தெரில, அந்த அதில் 2வது பாட்டு இன்னும் வரல, இது வரைக்கும் வரல. ஏதாவது வந்துருந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது தயவு செஞ்சு சொல்லுங்கள். பலவிதமான புதுமைகள் செய்கிற இயக்குனர் ரவிக்குமார் சார் வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க, சமுத்திரக்கணி சார்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு அருமையான இசையமைப்பாளர், அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த மெலடி எல்லாத்தோட ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரசன்னா என்னுடைய நண்பர், அருமையான சிங்கர். ஒரு அதான் 3 முடிச்சு படம் தான். 3 முடிச்சு படத்துக்கு அப்புறம் யாருமே பண்ணல. அது பண்ணவங்க இந்த 3 பேர் தான். ஒரு கவிஞர் கண்ணதாசன், MS விஸ்வநாதன், கேபி சார். இது எனக்கு இது வேணும்னு கேட்டவர் கேபி சார். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அடுத்து யாருமே கேட்கல. கேட்டால் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. அது கொஞ்சம் டஃப் தான். அந்தாதிங்கிறது கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் அது வரணும். இது போன்ற பல விதமான விஷயங்கள் பல புதுமைகள் செய்கிற ரவிக்குமார் சார் போன்றவர்கள் இந்த மேடையிலிருந்து இந்த படத்தை பாராட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் ஒரு சின்ன வேண்டுகோளாக இதை வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் தஞ்சை தமிழ் பித்தன் வந்திருக்காரு. நாங்கள் எல்லாருமே இந்த படத்திற்கு நிச்சயமாக ஒரு துணையாக இருப்போம்னு சொல்லிட்டு
ராஜகமல் மற்றும் லதா அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, குறிப்பாக பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நாம் கொண்டு வருவோம்ன்றது இந்த இடத்துல வேண்டுகோளை வைத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இரவு வேளையில் பெரும் திரளாக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதரர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கின்ற ஜாம்பவான்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நேற்று வரைக்கும் வெளில இன்னைக்கு காமெடியன் ஆயிட்டேன். ஒரே படம், அதற்கு எழில் சார் தான் முக்கிய காரணம். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் முன்னே தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனை உருவாக்குவது கதை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனர் தான். நான் வெயில் படத்தில் வில்லனா அறிமுகமானேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெரிஃபிக் கேரக்டர் தான். ஒரு நாள் நானும் எழில் சாரும் D40 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனில் அவர் கேட்ட ஒரு விஷயம், இவ்வளோ காமெடி சென்ஸ் இருக்கிற உங்களை யார் வில்லன் ஆக்குறதுன்னு கேட்டார். நீங்கள் வேணால் காமெடி ஆக்கிங்க சார்னு சொன்னேன். 6 மாதத்தில் அடுத்த படம் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான் அதில் காமெடி வில்லன்னார். அதான் மனங்குத்தி பிறவே. அது பயங்கரமாக கிளிக் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஹெவியாக காமெடி பண்ணார். அதுதான் தேசிங்க ராஜா. இந்த படத்தில் நீங்கள் முழுக்க காமெடினார். அதுதான் வேற வந்துட்டா வெள்ளக்காரன். எதுக்கு இந்த இடத்துல டேரக்டரை பற்றி என்னுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன் இந்த விழாவில்னா, அதே மாதிரி தான் என்ன மாதிரியே ஒரு ஏக்கத்தோடு தெரிஞ்சவர் திரு ராஜ்கமல். அவர் பேர்லேயே உலகநாயகன் கமலஹாசனுடைய பேனர் இருக்கு. ராஜ் கமல், அவங்க அம்மா பேர் ராஜலட்சுமி அம்மா, அவர் பேர் கமலஹாசன், ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காரு. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு சார். லிங்கா படத்தில் தான் நானும் சாரும் நடித்தோம். இந்த பெரிய வாய்ப்பை எனக்கு இயக்குனர் K. ரவிக்குமார் சார் அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன்னை ஒரு ஹீரோவாகவே நினச்சிக்குவார். நான் அவரோட பாடி லாங்குவேஜ், நைட்டு பேசுகிறப்போ, காலையில் ஷூட்டிங்கில், லஞ்ச் ஹவரில் எப்பயுமே ஒரு ஹீரோ மாதிரியே அவருடைய பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாக இருக்கும். நான் கேட்டேன், ராஜ்கமல் என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, ஹீரோ நடிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? நான் கேட்பேன். கல்யாணம் ஆனா சார், MGR 40 வயசுல வரலையா சார் அப்படிலாம் பேசுவார். என்னடா நம்ம வில்லன் நடிச்சிட்டு இருக்கோம், நமக்கே இந்த எண்ணம் தோண மாட்டேங்குது. சமுத்திரகனி சார் அப்பாங்கிற டைட்டில் தான் நடிக்கிறாரு. இவர் கல்யாணம் ஆகி என்னன்னு பார்த்தோம்னா இவர் ஹீரோ என்ன நடிக்க விடாதா? MGR சாரே 40 வயசுல நடிச்சேன்னு சொல்றாரு. இந்த ரஜினி படத்தில் நடிக்கிறதா சுத்திட்டு இருக்காரா, இல்லை ரவிக்குமார் சாரை வச்சு அவரை டைரக்ட் பண்ணி இவர் ஹீரோ நடிக்கணும்னு சுத்திட்டு இருக்காரா? எனக்கு பயங்கர குழப்பமா வரும். ரொம்ப எந்தியூசியாஸ்டிக்கா இருப்பார். ஆனால் நம்ம எதை தேடுகிறோமோ, எதை தீவிரமாக தேடுறோமோ அது நம்ம கை கிடைச்சிருக்கிறதுக்கு உதாரணம் ராஜ்கமல். எனக்கு ஹீரோ ஆகணும்னு எந்த காலத்தையும் தோணதே இல்லை. நான் டைரக்டராக வந்தேன். சடனாக இயக்குனர் வசந்தபால் அவர்கள் எனக்கு வில்லனாக்குனா நடிகன் ஆயிட்டேன். ஆனால் அவர் எந்த எண்ணம், அதாவதுங்க எண்ணம் தான் செயல்கிறதுக்கு, எண்ணம் தான் வாழ்க்கை. குறிக்கோள் எண்ணமாக மாறும், எண்ணம் வாழ்க்கையாக மாறும். அந்த வாழ்க்கைக்கு உதாரணம் ராஜ்கமல். ராஜ்கமல் சார் லிங்கா ஷூட்டிங்கில் ரஜினி சார்ட்ட எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. வாங்க ரஜினி சார் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ. இவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, ஒரு 200 ரூபா பணத்தை கொடுத்துட்டு உங்கள் கையால் கொடுங்க இதெல்லாம் கொடுத்தாரு. அவர் அதை வாங்கிட்டு நல்லா பணம் கொடுத்தாரு. ஸோ ரஜினி சார் கையால் நீங்கள் பணம் பெற்றிருக்கீங்க. ராஜ்கமல் சாருடைய பேனரில் பேர் வச்சுருக்கீங்க. இந்த 2 சூப்பர் ஸ்டாரும் இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையும் வெற்றியும் கிடைக்கும். அப்புறம் இயக்குனர் பேசும்போது இது இந்த 5 வருட உழைப்புன்னாரு. அதாவது வழக்கமாக எல்லா ரைட்டருமே நான் 10 வருஷம் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன், 5 வருஷம் வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. வச்சிருந்தேங்கிறது வேற, 5 வருட உழைப்புங்கிறது வேற. ஆமாம், நான் கூட ஒரு ஸ்கிரிப்டை 20 வருஷமா வச்சுருந்தேன், 5 வயசுல பண்ண கதை. வச்சிருந்தங்கிறது வேற, உழைப்புங்கிறது வேற. அவர் 5 வருடம் உழைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் வைக்கணும் ஒரு படம் 5 வருஷம் உழைப்பு. அதே மாதிரி சொல்லியிருக்காரு. பட்ஜெட் வேணா சின்னதாக இருக்கலாம் சார், ஆனால் உங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே நான் எங்கே கேட்டாலும் நான் வாதாடுவேன். ஒரு பட்டிமன்றம் வச்சா 1/2 மணி நேரம் பேசுவேன். அந்த படம் சந்திரமுகியோட ஸ்கிரீன் பிளே அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே கிடையாது. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா காரணம்னு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் த்ரில்லரில் தான் ஸ்கிரீன் பிளே டைட் பண்ண முடியும். அந்த டைட்டை சண்டி குதிரை பண்ணியிருக்குன்னு ட்ரெய்லரில் எனக்கு தோணுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய கவலையெல்லாம் தீரணும், எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கங்கள். நான் ஜாத்தி பேசி பழக்கம் இல்லை. டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்கேஜி அங்கிள், அவர் 45 இயர்ஸ் என்னுடைய அப்பாவுடைய ஃபேன் கிளப் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவரும் ராஜாராம் அங்கிளும் இது வரைக்கும் ஃபேன் கிளப்ஸ் எல்லாமே அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஸோ அவர் சன் ராஜ்கமல், ஹீ இஸ் மோர் லைக் எ பிரதர் டு மீ. ஸோ சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. எவ்ரி திங் இஸ் கம் அவுட் வெல். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் அ குட் சக்ஸஸ். டெஃபினட்டாக அப்பா மேலே விஷ் பண்ண ராஜ்கமல், அவர் பிளெஸிங்ஸ் எப்பயும் உங்களுக்கு இருக்குது. I definitely hope that the movie does well. Thank you. மேடையில் இருக்கும் முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில் அதிகமாக பேசி பழக்கம் கிடையாது.
ராஜ்கமல் அவர் வந்து நடிக்க வந்து எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்தார், எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான்றது எனக்கு தெரியும். தினந்தோறும் எங்கள் ஆஃபீஸில் வந்து வாசல் நின்று டைரக்டரை பார்க்குறதுக்கு தேடி தேடி வருவார். எங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டி, சார் ஒரு முயற்சி பண்ணுறார் சார், நல்லா என்கரேஜ் பண்ணலாம் சார், இது மாதிரி ஜெய்சங்கருக்கு ஒரு வகையில் ரிலேஷன் சார் அப்படிலாம் சொல்லிட்டு போய் இருக்கட்டும்டா பார்க்கலாம், அவன் நோட் பண்ணி அவன் நம்பரை தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவார். சஹானான்னு ஒரு சீரியல் ஒன்று எடுத்தோம், அதில் ஒரு நல்ல கேரக்டர் வர்ற வாய்ப்பு கிடச்சிது, அவரை பயன்படுத்திக்கிட்டார். இவர் இவ்வளவு தூரம் ஹீரோவாக வர்றாருன்னு அளவுக்கு முயற்சி இப்போ திருவினையாக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இவரோட முயற்சி தான் இப்போ திருவினை ஆகிருக்கு. பெரிய ஹீரோ அந்தஸ்துக்கு இவர் உயர்ந்திருக்கிறார். இவரோட பழக்க வழக்கம் தான் இதுக்கு முக்கிய காரணம். இப்போ என்னை மேடைக்கு கூப்பிட்டது ஏன்னே தெரியல. அப்புறமா யோசனை பண்ணி பார்த்தா இது பாலச்சந்தர் சார் அறிமுகன்றனால தான். அவர் ஆத்மா இன்னைக்கு அவர் வழி நடத்திட்டு இருக்கு. ஒரு ஹீரோவாக நம்ம எல்லாரும் பார்க்குறோம். டைரக்டரோட ஆசீர்வாதம் அவருக்கு என்றைக்குமே உண்டு. இந்த படத்தோட பாடல்கள்லாம் மிக அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களோட சேர்ந்து நானும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைப்பட இயக்குநர்களே, திரையுலக பிரமுகர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை நண்பர்களே மற்றும் உள்ள மரியாதைக்குரியவர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இறையிசைத்துறையில் சுமார் 4000 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ள என்னை திரை இசைக்கு சண்டிக்குதிரை திரை ஓவியம் வாயிலாக அறிமுகப்படுத்தியவர் எனது நண்பர் இயக்குனர் அன்புமதி அவர்கள். அவர் இயக்கிய சில ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், பக்தி ஆல்பங்கள் இவற்றிற்கெல்லாம் முகப்பு இசை பாடல்கள் இவற்றை ஏற்கனவே வழங்கியிருக்கிறேன். அந்த தொடர்பில் எனக்கு அவரது சண்டிக்குதிரை திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதி இசையமைக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். பாடல்களும் காட்சிகளும் சிறப்பாக வந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த முதல் திரை இசை முயற்சிக்கு எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்த எனது நண்பர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு சாணக்கியா அவர்களுக்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த துறை எனக்கு புதிய துறை. திரு அன்புமதி அவர்கள் சிறந்த இசை ரசனையாளர், அது நிறைய பேருக்கு தெரியாது. சண்டிக்குதிரை திரைப்படத்தின் பின்னணி இசை தொகுப்பின் போது முழுமையாக இருந்து அவரது ஆலோசனைகளை முழுமையாக வழங்கினார். அவரது ரசனை நிலை நீங்கள் படத்தை பார்த்தால் அதன் பின்னணி இசையில் தெரியும். இந்த படத்திற்கு அடுத்து நன்றி கூற வேண்டியது தங்களது இனிமையான உணர்வுபூர்வமான குரல்களை பதிவு செய்த எனது நட்பு வட்டாரம் எல்லாம் என்னோட தெய்வீக இசை பயணத்தில் பயணித்தவர்கள். திரு கிருஷ்ணராஜ், அனந்து, விவி பிரசன்னா, முகேஷ், சைந்தவி பிரகாஷ், பிரியா ஹேமேஷ், சுசித்ரா பாலு அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அன்புமதி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அன்புமதி அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்து சண்டிக்குதிரை ஒரு வெற்றி குதிரையாக வலம் வர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைத்துறையின் அடையாளங்கள் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில் நானும் அமர்ந்திருப்பது என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அறிமுகப்படுத்துகிறாங்க, ஹீரோயின் அறிமுகப்படுத்துகிறாங்க, வில்லன், காமெடியன்ஸ் இப்படி அறிமுகப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் அன்புமதி அவர்கள் என்னை ஒரு இணை தயாரிப்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த படம் சிறப்பாக வந்திருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் வெற்றியடைய அனைவரும் வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் திரையுலகின் சாதனையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்கள். குதிரை சண்டி குதிரையாக இருந்தால் தான் அதால் ஜெயிக்க முடியும். குதிரை சாதாரண குதிரையாக இருந்தால் ரேஸில் ஓடாத குதிரையை சுட்டு தான் தள்ளுவாங்க. சண்டி குதிரையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதை ஏன் சொல்கிறேன்னா, ராஜ்கமல் ஒரு சண்டி குதிரை. இந்த அம்மா கடிவாளம் போட்டாங்க, லதா போட்டு அவர் சண்டி குதிரையாக தான் இருந்துட்டார். பல சின்னத்திரை வாய்ப்புகள் அவருக்கு வந்த போதும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குதிரை சண்டி குதிரை சண்டித்தனம் பண்ணி நான் சினிமாவுக்கு தான் வருவேன்ட்டு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியது அவருடைய தந்தையார் திரு கணேஷ் அவர்கள். நாங்களாம் சண்டை போட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவங்க.
இவர் ஏன்டா நீ இன்னும் சினிமாவுக்கு போலேன்னு சண்டை போட்டவர் அவங்க அப்பா. அதை வந்து ராஜ்கமலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அவர் சண்டி குதிரையாக இருந்து ஜெயிச்ச இன்னொரு விஷயம் லதா தான். அது வந்து கணேஷ் சாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியும், ராஜ்கமலுக்கும் தெரியும். அதனால சண்டி குதிரையாக இருந்து நீங்கள் நிறைய வெற்றியை பெற்றிருக்கீங்க. இந்த சண்டி குதிரையும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். படத்தினுடைய பாடல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதை சின்ன படம்னு டைரக்டர் சொல்கிறாரு, அது நம்பும்படியாக எதுவுமே தெரியல. படத்தை பார்த்தா எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமான படமாக தான் இருந்தது. பலருடைய வாழ்த்துக்களை சொன்னாங்க. கமல் சார், ரஜினி சார், ஜெய்சங்கர் சார், பாலச்சந்தர் சார், ரவிக்குமார் சார், கணி சார், பலருடைய பேரை கேட்கும் போதே வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அது எல்லாத்த விட வந்து நுழைஞ்ச உடனே இந்த திரையரங்கம் நிறைஞ்சிருந்தது பாருங்க, அதை பார்த்த உடனேயே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையுன்ற நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமா இது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுன்ற என்னுடைய ஆசைகளை கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.